மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி, திருவாசகம் போற்றி, சம்பந்த சரணாலடிகள் போற்றி, திருக்கைலாய பரம்பரை போற்றி. பாருடு விண்ணா என்று சொல்லுகிற இந்த மந்திரம் முத்தி உபாயத்தை கூறுகிறது. முத்தி உபாயம்ங்கிறது அந்த அளவுக்கு நமக்கு சரியை கிரியை ஞானமெல்லாம் நமக்கு அனுபவம் ஆகலை. முத்தி உபாயத்தை எப்படி புரிஞ்சுக்கிற உபாயம்னா வழி. உபாய நிட்டைன்னு ஒரு நூல் இருக்குது. நிட்டைக்கான வழின்னு அர்த்தம். உபாயம்னா வழி. முத்திக்கான வழியை இந்த பதிகத்தில் சொல்கிறார். ரொம்ப சிம்பிளாக சொன்னால் பற்று விட்டவருக்கு என்ன கிடைக்கும்? முத்தி கிடைக்கும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக சொன்னால் என்ன கிடைக்கும்? பற்று விட்டால் முத்தி. அதுதான் பதிகத்தில் சொல்ல போகிறார். மண்ணாக விண்ணாக எங்கும் வியாபித்து இருக்கக்கூடிய மேலானவன், எனக்கு வேறு பற்று இல்லை என்பதை நீ அறிவாய், கண்டாயின்னு சொல்கிறார்ல, நீ அறிவாய். சிவலோக மன்னன் நீ, சிறப்பாக விளங்குபவன் நீ, திருப்பெருந்துறையில் இருக்கின்றவன் நீ, என்னை ஆட்கொண்ட நீ வீட்டின்பத்தை தந்து நீ எனக்கு அருள் செய்யவில்லை என்றால் உன்னை தவிர நான் யாரோடு நொந்து கொள்வேன்? வேறு யாரிடம் குறையை எடுத்து பேசுவேன்? நொந்து கொள்ளுதலுக்கும் எடுத்து பேசுதலுக்கும் வித்தியாசம் சொல்லியிருக்கிறோம். நொந்து கொள் என்பது இது நடந்ததுக்கு ஒரு காரணம் என்று வருத்தப்படுறது. நொந்து கொள்ளுதலுக்கு. பேசுதல் என்பது அந்த குறையை நாம் ஒருத்தட்ட முறையிடுதல். இந்த மாதிரி நடந்துட்டு இப்படியெல்லாம் நடந்துட்டு அப்படின்னு சொல்கிறோமல்ல, அதான் முறையிடுதல். எடுத்து பேசுவேன். நெடிய கடல் சூழ்ந்த இவ்வுலகில் வாழ்ந்திருக்க இயலாத என்னை உன்னிடத்தில் வருகை என்று அருள் செய்வாயாக. குறிப்புரை மண்ணும் விண்ணும் கூறவே எங்கும் வியாபகமானவை கூறப்பட்டது. இந்த மண்ணும் விண்ணும்ங்கிறதுல இறைவனுடைய வியாபகம் இருக்குங்கிறாங்க. அடுத்தது இந்த எனக்கு வேறு பற்றில்லை என்பது எனக்கு வேறு ஆதரவு இல்லை என்பதை கூறுகிறது. பற்று விடுதல் என்றால் ஆதரவை விடுதல், அவ்வளவுதான். பற்று விடுதல்னா என்ன அர்த்தம்? ஆதரவை விடுதல். ரெண்டுக்கும் ஒரே பொருள் தான். பற்று விடுதல், ஆதரவு விடுதல் ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான். ஆதரவு விடுதல், ஆதரவு விடுதல் பொருள் எடுத்தீங்கன்னா 500 வருஷம் ஆனாலும் புரியாது. எப்படி புரிஞ்சுக்கணும்? பற்று இல்லை, அவ்வளோதான். இப்போ நீங்கள் எதை ஆதரவாக எனக்கு எங்கள் அம்மா ஆதரவு, எங்கள் அப்பா ஆதரவு, என்னுடைய சொத்து ஆதரவு, என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் ஆதரவுங்கிறீங்கள, அந்த ஆதரவை விடுதல்னா என்ன அர்த்தம்? எனக்கு எனது எல்லாரும் வேணும், எல்லாம் வேணும், ஆனால் நான் அதற்காக எனக்கு அதை விட யார் பெரியவர்? அதான் பற்று விடுதல். எனக்கு எல்லாம் வேணும், எல்லாத்தையும் விட பெருசு யார்? அதான் பற்று விடுதல். அப்போ அது வேண்டான்னு சொல்கிறதுக்கு சமம் தானே அது? புரியுதா? வேண்டான்னு சொல்கிறதுக்கு சமம் தான் அது. அதுக்காக வேண்டான்னு விட்டுட்டு ஓடுறதில்ல. ஆனால் அதுக்காக அதில் என்ன செய்வதில்லை? அழுந்துவதற்கு தயாராக நான் இல்லை. அழுந்துவதற்கு நான் தயாராக இல்லை. அது இல்லைன்னா எனக்கு முடியாதுங்கிறது உண்மைதான். ஆனால் எனக்கு ஒரே நேரத்தில் சிவபெருமான் நான் வேணுமான்னு கேட்குறாரு. இன்னொரு பக்கம் ஒரு பந்தம், நம்முடைய உறவு ஒன்று நான் வேணுமான்னு கேட்குறதுன்னா நல்ல சைவன் என்ன தான் சொல்ல முடியும்? நீ தான் வேணும் அப்படின்னு தான் கேட்க முடியும். அதான் சரியான சைவம். 2 பேரும் வேணும்னு கூட சொல்லலாம். ஆனால் யார் வேண்டான்னு சொல்ல முடியாது? இறைவன் வேண்டான்னு சொல்லணும். இதுதான் பற்று விடுதல். அதை இதில் பதிவு செய்கிறார். பற்றுகளை விடுதல். ஆதரவு இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஒருத்தனுக்கு புரியாது, சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதுதான். யாருக்கும் புரியாது. பற்று இல்லைங்கிறது தான் புரியும். ஏன்னா நமக்கு பாடமே என்னது தான். திருவள்ளுவரும் பற்று விடுதல் பேசுகிறாரு. உந்தியாரில் பற்று விடுதலுக்கு பாட்டு இருக்குது. களீரில் பற்று விடுதலுக்கு பாட்டு இருக்குது. 8ஆம் நூற்பாவில் என்ன சொல்கிறார்? விட்டு ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வெள்ளந்தன தம்முதல் குரு தவத்தில் உணர்த்து விட்டு. அதான் முத்தி. முத்திக்கு உபாயம் விடுதல். எதில் பற்றை விடுதல்? இந்த உலகத்தில் பற்ற விடுதல் தான். அவர் 50 மேலே வச்சு தானே பேசுகிறாரு. அதனால் அது ரொம்ப கவனமாக இருக்கணும். உரையில் ஒவ்வொரு உரையும் இதில் எப்படி இருக்குது? ஆதரவு இல்லைன்னு இருக்குது. அது உங்களுக்கு கொண்டு ரீச் பண்ண முடியாது. அதை எடுத்து ரீச் ஆகிடுற அளவுக்கு நம்ம யாரும் ஞானிகள் கிடையாது. ஞானிகளாக இருந்தால் பயன்படுத்துங்க. எனக்கு என்ன, உங்களை பார்த்தா எல்லாருமே ஞானிகள் மாதிரி தான் தெரியுது. அது பயன்படுத்துங்க, சரியா? ஏன்னா நீங்கள் தான் வாத்தியார் சொல்கிறத தவிர எல்லாம் செய்கிறதுன்னு ஒரு முடிவில் இருக்கிறீங்களாச்சு. அடுத்தது சிவலோக மன்னன் என்றார். சிவலோக மன்னன், அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? முத்தியை தருகின்ற தகுதியுடையவன். சைவம் தெளிவாக சொல்லுது, சிவனை தவிர யாரும் முத்தி தர முடியாது. புவனியில் போய் நாள் போக்குகின்றோங்கிறாங்கல்ல, முத்தி பெறுவதற்கு தானே சொன்னார். அடுத்தது திருப்பெருந்துறையில் இருப்பதை சொல்றார். அது நீ எனக்கு யார் மாதிரினா, நீ எனக்கு யாரு? குரு. அதான் திருப்பெருந்துறை. திருப்பெருந்துறை குருவுக்கான குறியீடு. திருப்பெருந்துறையை சொல்லுகிறார்.
நேற்று மாரியம்மன் கோயில் பாடத்தில் பதிஞ்சு விட்டுருக்குறோம். அதாவது விண்வெளிக்கு இப்போ போயிருக்கிறார்ல ஒருத்தர், அந்த ஸ்கைலாபுக்கு இந்தியாவிலேருந்து ஒருத்தர் போயிருக்காரு. 400 கிலோமீட்டர் உயரத்தில் அந்த ஸ்கைலாப் இருக்குது. அதுக்கு இந்தியாவிலேருந்து ஒருத்தர் போயிருக்கிறார். அவருடைய பேர் என்னது? சுக்லா. 2 பேர், அதில் 2வது பேர் சுக்லா. அவர் போகும்போது இந்த நேற்று பாடத்துக்கு வந்தவங்களுக்கு தெரியும், போகும்போது அவர் அன்னப்பறவை பொம்மை கொண்டு போயிருக்கிறார். நேற்று மைக்கில் சொன்னேன், அன்னப்பறவை பொம்மையை கொண்டு போயிருக்கிறார். அப்போ அந்த வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் கேட்குறாங்க, இது எதுக்கு கொண்டு வந்தீங்கன்னு கேட்குறாங்க. ஒரு சின்ன பொம்மை, அது புவியீர்ப்பு கிடையாதுல்ல, அந்த விண்கலம் முழுவதும் பறக்குது, இப்படி பறந்துக்கிட்டே இருக்குது. அது பொம்மை தான், உயிரற்ற பொம்மை, அப்படி பறக்குது. அவர் சொல்கிறாரு, நம்ம பாடம் மாதிரியே அவர் சொல்கிறாரு, இங்கிலீஷில் பேசுகிறாரு, மொழிபெயர்த்து போடுறான். இந்தியாவில் அன்னப்பறவை ஞானத்துக்கு குறியீடு அப்படிங்கிறார். சிம்பிள் ஆஃப் என்னது விஸ்டம் அப்படின்னு சொல்கிறார். இது ஒவ்வொன்றும் குறியீடு, புரியுதா? அதைத்தான் நம்ம கவனமாக படிக்கணும். திருப்பெருந்துறை எதற்கான குறியீடு? குருவுக்கான ஒரு குறியீடு. அதை நம்ம பலமுறை சொல்லியிருக்கிறோம், அதை எடுத்துக்கணும். நீ எனக்கு வீடு வேறு தரவில்லை என்றால் என்று சொல்லும்போதே தருவதற்கு கடமையும் உரிமையும் உடையவன் நீ அப்படின்னு அர்த்தம். தருவதற்கு கடமையும் உரிமையும் உடையவன் நீ. இப்போ ஒருத்தனுக்கு ஒரு தாய் மாமா பொண்ணு இருக்குதுன்னா, அந்த பொண்ணை போய் ஒருத்தன் கேட்குறான்னா அதை யாருமே ஒன்றும் சொல்ல முடியாது. அது அவனுடைய உரிமையும், அதற்கு பதில் சொல்கிற கடமையும் யாருக்கு உண்டு? உறவினர்களுக்கு உண்டு. இதே இன்னொரு பையன் திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ளே இப்படி கேட்க முடியாது. எங்கள் குடும்பத்திலாம் நிறைய குடும்பத்தில் பார்த்துருக்குறேன். இந்த மாதிரி என் பொண்ணை கேட்டுட்டானுங்க அப்படிம்பாங்க. அவன் தாய் மாமே, நீ பணக்காரனாக இருக்கிறதுனால உனக்கு அது வித்தியாசமாக தெரியுது. ஒன்னளவுக்கு பணம் இருந்தால் நீ என்ன செய்ய மாட்ட, நீ இதை பேச மாட்ட. அவன் ஏழையாவோ நீ பணக்காரனாக இருக்கிறதுனால என் பொண்ணை கேட்டுட்டான் சார், என் பொண்ணை தாய் மாமன் உரிமை இருந்தால் அவன் பிச்சைக்காரன் இருந்தாலும் என்ன செய்வான்? கேட்பான். இதுதான் அந்த உரிமைங்கிறது. அதே மாதிரி உரிமையும் இவங்களுக்கு என்ன கடமை இருக்குது? பதில் சொல்கிற கடமையும் இருக்கிறது. அதே தான், அதை அப்படியே நீங்கள் இங்கே எடுக்கணும். நீங்கள் எனக்கு மோட்சம் தரவில்லை என்றால் அப்படின்னு இவர் யார் மற்ற கடவுள்கிட்ட சொல்ல மாட்டார். ஏனென்றால் அதற்கான உரிமையும் அவர்களிடத்தில் இல்லை, அதற்கு பதில் சொல்கிற கடமையும் இல்லை. அப்படி பதில் சொன்னாலும் என்ன சொல்லுவாங்க? ஒரு 2 வருஷம் கழித்து பார்க்கலான்னு சொல்லுவாங்களா? இது இப்படி ஒரு விண்ணப்பத்தை என்கிட்ட கொடுத்ததே தப்பு, இது சிவபெருமான் தெரிஞ்சதுன்னா போஸ்டிங்கே காலி ஆயிரும், இதை கடைசியாக வச்சுக்க அப்படின்னு யார் சொல்லுவா? சிவபெருமான். மற்ற கடவுள்கள் புரியுதா உங்களுக்கு? இதுதான் அதில் இருக்கிற நுட்பம். அடுத்து சொல்கிறாரு, நான் இதற்காக யாரை நொந்து கொள்வேன்? யாரோடு நொந்து கொள்வேன் என்றால் மோட்சம் தர வேறு கடவுள் இல்லைன்னு அர்த்தம். அதுதான் திரும்ப திரும்ப வரும். யாரை நொந்துகிடுறது? மோட்சம் தவிர வேறு யாரும் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா இது இப்போ நீங்கள் 1ஆம் நம்பர் கடையில் 1வது தெருவில் கிடைக்கிற சரக்கு அவன் கடைக்காரன் தெருவுனா 2வது தெருவில் இருக்கிற கடையில் போய் வாங்கிடலாம். இது அப்படி சரக்கு கிடையாது, யார்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், நான் யார்கிட்ட நோகிறது, யார்கிட்ட சொல்லி அழுறது, யாரிடத்தில் சொல்லி அழுவது. ஏதோ ஒரு கடவுள்கிட்ட போய் சொல்லி அழுறதாவே வச்சுக்கலாமே. அதைத்தானே நானும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த கடவுள் என்ன சொல்லும்? நானும் அதைத்தானே செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். என்கிட்ட அழுது என்ன பிரயோஜனம்? யார்கிட்ட போய் அழு? அவர்கிட்டத்திலேயே போய் அழு. நானே அதுக்காக தான் கோயிலுக்கு வந்ததே அவர்கிட்ட அழுறதுக்கு தான். நீனும் அவர்கிட்ட போய் அழுன்னு அந்த கடவுள் சொல்லும். மாணிக்கவாசகர் மிகப்பெரிய விஷயத்த ரொம்ப சாதாரணமாக பாடிக்கிட்டு இருக்கிறார். அவர் சொல்ல வந்த விஷயம் முத்தியை யாரை தவிர யாரும் தர முடியாது. உபனிஷத்தில் ஒரு மந்திரம் இருக்குது, காஞ்சி புராணத்தில், அது தமிழில் இருக்குது. அந்த உபனிஷத்து மந்திரத்துக்கு என்ன அர்த்தம்னா, ஆகாயத்தை பாய் போல ஒருவனால் சுருட்ட முடியும் என்றால் அவனால் மோட்சத்தை தர முடியும். இது என்ன சொல்ல வருது? ஆகாயத்தை பாய் மாதிரி என்ன செய்ய முடியாது, அப்போ மோட்சத்தை யாராலும், ஆமாம், சிவனை தவிர யாரும் தர முடியாது. இது உபனிஷத்தில் ஒரு மந்திரமாகவே இருக்கு. அதைத்தான் இதில் பண்ணார். வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய், நான் இந்த உலகத்தில் வாழ மாட்டேன், வாழ்ந்திருக்க இயலாத என்னை உன்பால் வருக என்று அருள்க. வாழமாட்டேன் என்று மாணிக்கவாசகர் சொன்னது, வாழமாட்டேன் என்று மாணிக்கவாசகர் சொன்னதும் வருக என்று அழைக்க வேண்டும் என்று சொன்னதும் அவர் ஜீவன் முக்தர் என்பதை நமக்கு காட்டுகிறது. ஜீவன் முக்தர் என்பதை நமக்கு காட்டுகிறது.
வாழ மாட்டேன்னா நான் ஜீவன் முக்தன் ஆகிட்டேன் நீ கூப்பிடு, அப்படி அவர் சொல்லலை. ஆனால் நம்ம இப்படி பொருள் எடுத்துக்கிடணும். என்னைய நீ வான்னு கூப்பிடு அப்படின்னாருன்னா, அப்படி சொல்கிறாருன்னா அந்த இறைவன் கூப்பிடுற தகுதி யாருக்கு இருக்கணும்? இருக்குது அவருக்கு. அதை அவர் அந்த முனைப்பில் சொல்லலை, ஆனால் அந்த நிலைக்கு அவர் வந்துட்டார். இப்போ புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன்னு திருநாவுக்கரசர் சொன்னார். இறைவன் திருவடிக்கு திருநாவுக்கரசர் போயிட்டார். நம்ம போய் சிவன்கிட்ட சொல்ல முடியுமா, புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன், நீ வரவே வேண்டாம், ஊருக்குள்ளேயே உன்னால் 1000 பிரச்சனை, நீ அங்கே வந்து என்ன பண்ண போகிற? தெரியுமா ஒரு விஷயம் உனக்கு தெரியுமா? என்ன 5000 பிறவி உனக்கு இருக்குது. அதாவது தெரியுமா உனக்கு 84 லட்சம் யோனி பேதத்தில் உனக்கு இன்னும் 5000 பிறவிக்கு மேலே இருக்குது. என்ன புண்ணியா உன்னடிக்கு போதுங்க, இந்த ஏரியாவில் சுத்தணும்னு வச்சுக்க பிச்சு போடுவேன். ஆனால் திருநாவுக்கரசர் அப்படி சொன்னது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, மறந்துடாதீங்க. நீங்கள் என்னை வருகைன்னு கூப்பிடுங்கன்னு இவர் சொல்கிறாரு மட்டும் சொல்லி முடிக்கக்கூடாது. வருகை என்று கூப்பிடுக என்று சொல்லுகின்ற அளவிற்கு மாணிக்கவாசகர் தன்னை தயார் செய்து வைத்திருந்தார். அது அவர் முனைப்பில் சொல்லலை, இயல்பாக சொல்கிறார். அந்த இயல்பாக சொல்கிறதையே நாம் அவருடைய சாதனமாக எடுத்துக்கணும். அவருக்கு அந்த தகுதி என்ன செய்தது இருந்தது. எனக்கு மினிஸ்டர் பதவி கொடுங்கன்னு ஒரு முதலமைச்சர்கிட்ட போய் கேட்கணும்னா நான் எம்எல்ஏவாக இருக்கணும்ல, அல்லது 6 மாதத்துக்குள் எம்எல்ஏ ஆகிற தகுதி இருக்கணும். என்னை யாராவது 6 மாதத்தில் எம்எல்ஏ ஆக்கிறதுக்கு சம்மதிக்கணும். அப்போ தானே நான் மினிஸ்டர் போஸ்ட்டு கேட்க முடியும். அந்த இடத்துலேருந்து அதை புரிஞ்சுக்கணும். ரொம்ப ஆழமான பதிகம், நம்ம இன்னும் ரொம்ப விரிவாக படிக்கலாம். நிறைவு செய்வோம். சிவாய நம. பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை போற்றி இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம் குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொடும் ஆறுதி கேட்போம் எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாய் என்று நாளைய பணியை நோக்கி செல்வோம். சிவாய நம. சிவாய நம. கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு டைமுக்கு வந்துருங்க, நம்ம நேரத்துக்கு கிளம்பிடலாம். என்ன சரி, சாப்பிட்ற நேரம் பாக்ஸ் போட்டு அங்கே நிறைய நேரம் இருக்கும், நாங்கள் ரெடி பண்ணுவோம்.